ஸ்தோத்திரம். கிருபை எனக்கு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியாக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தாரும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், என்னோடு பேசும், எங்களோடு பேசும், உடைய ஜனத்தோடு பேசும், சபையோடு பேசும். ஆண்டவரே சோத்திரம் ஐயா, பேசுகிற தேவன் ஆண்டவரே நீர். ஆண்டவரே சோத்திரம், ஒவ்வொருவருக்கும் உடைய வசனத்தின் மூலமாக நீர் பேசி இடைபெட்டு உணர்த்தி ஆண்டவரே போதித்து கற்றுக் கொடுத்து ஆண்டவரே உடைய வழியில் நடக்க பலப்படுத்தும். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். தேவ பிரசனம், தேவ ஆளுகை, தேவனுடைய நடத்துதல் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம். முழு சபையும் ஆசீர்வதியும். ஊழியர்கள் எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை ஆசீர்வதிங்க. விசுவாசி குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சபைக்கு கொண்டு வருகிற புதியவர்களையும் குடும்பங்களையும் கூட ரட்சித்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நாம் வாசித்த வேத பகுதியிலிருந்து எஸ்ரா 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் செய்தியை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்பட்ட எஸ்ரா. அல்லேலூயா. என்ன தலைப்பு? கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்பட்ட எஸ்ரா என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த எஸ்ரா எங்கே இருக்கிறாருன்னா பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க இந்த யூதா ஜனங்கள். 70 வருஷம் சோத்திரம் அடிமையாக இருந்தார்கள். அது எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லியிருந்தார். 70 வருஷம் ஆனவுடனே அவங்கள என்ன செய்வேன்? சோத்திரம் நான் திரும்பி கொண்டு வருவேன். அதற்கேற்ற சூழ்நிலையில் ஆண்டவர் உருவாக்கினார். சோத்திரம் முதல்ல பெர்சியா ராஜாவாகிய கோரேசை எழுப்பி அவன் என் மேய்ப்பன், என் ஜனத்தை அவன் அனுப்பிவிடுவான் என்றெல்லாம் சொன்னார். அதுக்குடைய வேத வசனங்கள்லாம் ஏசியா புஸ்தகத்தில் இருக்குது. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். எஸ்ரா புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் இருக்குது. வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க, நேரம் இல்லை. தேவனுடைய சித்தத்தின்படியே எஸ்ரா எருசலேமுக்கு வந்தார். அல்லேலூயா. எருசலேம் அவங்க அவங்களுடைய எங்கே இருந்தாலும் அவங்களுக்குள்ளாக ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக சோத்திரம் யூதா ஜனங்களுக்குள்ளாக ஒரு ஆசை இருந்தது. எங்களுடைய தேசம் இஸ்ரவேல் தேசம், எங்களுடைய சோத்திர தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் இருக்கிற இடம், தேவாலயம் இருக்கிற இடம் எங்கே? எதுதான்? எருசலேம். அங்கே போகணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும் என்றெல்லாம் அவர்களுக்குள்ளாக வாஞ்சி இருக்கிறத பார்க்கலாம். சோத்திரம் சங்கீத புஸ்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த 122ஆம் சங்கீதத்தில் பின்னாடி நான் சில வசனத்தை வாசிக்க சொல்கிறேன். இப்பொழுது வாசிங்க. எஸ்ரா 7:6, எஸ்ரா 7:9 வாசிங்க. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய வசனங்களை நல்லா கவனிங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேத பாரகனாயிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் இப்படி சொல்லுகிறது. அர்த்தசஷ்டா ராஜா காலத்தில் தான் சோத்திரம் இந்த எஸ்ரா எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். யாரால்? அர்த்தசஷ்டா ராஜாவால். கர்த்தர் சோத்திரம் நம்முடைய ராஜாதி ராஜா அவருடைய சித்தத்தின்படி யாரையும் பயன்படுத்த வல்லவர். ஹல்லேலூயா. அந்த அர்த்தசஷ்டா ராஜாவாக இருக்கட்டும், கோரேஸ் ராஜாவாக இருக்கட்டும், இவங்களாம் யார்? சோத்திரம் இவங்களாம் தேவனை ஆராதித்தவர்கள் கிடையாது. ஆனால் சோத்திரம் தேவன் செய்த மகத்துவங்களையெல்லாம் கண்டு பாபிலோன் ராஜாவை நேபுகாத் நேச்சராக இருக்கட்டும், மற்ற ராஜாக்கள் கூட பார்த்திங்கன்னா தானியல் காலத்தில் தானியல் புஸ்தகங்களை நீ வாசித்தோம்னா அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்கிறது. அவரை போல நம்முடைய தேவனை போல ஒருவரும் இல்லை என்றும் இவர் ஒருவரே சோத்திரம் மெய்யான தேவன் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்யலை? அவங்க அந்த பதவி போயிடும். அதனால் என்ன செய்கிறதில்ல, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாமல் இருந்தாங்க. இதுதான் உண்மை. சோத்திரம் ஆகவே இந்த சோத்திரம் எஸ்ரா எப்படிப்பட்டவரான்? தேறின வேதபாரகன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாமும் கர்த்தருடைய வசனத்தில் தேறினவர்களாய் மாறணும். அல்லேலூயா. அதே போல் சோத்திரம் இந்த அர்த்தசஷ்டா சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா உத்தம வேதபாரகன். என்னது? உத்தமன் சொல்வார். அப்போ உத்தமன் சொல்லி யாருக்கு தெரிஞ்சிருக்குது? அர்த்தசஷ்டாவாகிய ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குது. உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் நம்மை குறித்து தெரியணும். கர்த்தருக்கு அதுக்கு மேலே கர்த்தருக்கு நம்மை குறித்து நல்லாவே தெரியும். அல்லேலூயா. என்னை குறித்து உங்களை குறித்து தெரியுமா இல்லையா? அதனால தேவ பயத்தோடு தேவனுக்கு பிரியமாக வாழ, தேவ சித்தம் செய்ய நாம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். பாருங்கள் 7:6, இந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில், இந்த சோத்திரம் வேத புத்தகம்னு எடுத்துக்கொள்ளுங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் யாரு மோசேயின் மூலமாக யாருக்கு கொடுக்கப்பட்டது? பழைய ஏற்பாடு இந்த இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. நாம் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு புதிய ஏற்பாடும் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். நிருபங்கள் கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் நாம் பார்க்குறோம். முழு வேதாகமும் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அதில் நாம் தான் பாக்கியவான்கள். முழு வேதாகமும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம படித்து அதனுடைய அருமையான சத்தியங்களை அறிஞ்சு அந்த சத்தியத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பெரிய எதிர்பார்ப்பு நம்மை குறித்து. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் நல்லா கவனிங்க. அப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் கர்த்தருடைய கரம் நம்மேல், என்மேல், உங்கள் மேல் இருக்கும். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் 3 இடத்துல கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ சொல்லுவோமா? கர்த்தர் சோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரம் வலதுகையை தலையில் வைத்து உமது கரம் என் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. உம்முடைய தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதாக சொல்லுங்கள். உம்முடைய கிருபையுள்ள கரம் என் மேல் இருப்பதாக சொல்லுங்கள். உம்முடைய ஆண்டவரே சோத்திரம் இரக்கமுள்ள கரம் என் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. இப்படி உங்கள் ஜெபத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். சோத்திரம் அந்த கரம் அப்படி இருந்துச்சுன்னா அது நன்மைக்கு எதுவாக இருக்கும். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். கர்த்தருடைய கரம் பாதுகாக்கிற கரம். கர்த்தருடைய கரம் நம்மை சோத்திர வேலியடைத்து சோத்திர இரத்தத்தின் மறைவிலாய் மூடிக்கொள்ளுகிற கரம். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கேட்டவைகளெல்லாம் என்ன செஞ்சானா? ராஜா, நம்முடைய ராஜாதி ராஜா சோத்திரம் நாம் கேட்டவைகளெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அல்லேலூயா. அவருக்கு பிரியமாக நம்ம வாழணும், தேவசித்தம் செய்யணும். இஸ்ராவை போல் தேவசித்தம் செஞ்சால் நிச்சயமாக என்ன கிடைக்கும் நமக்கு? நாம் ஜபத்தில் எதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் ஏசப்பா நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சோத்திரம் அந்த 7-9 வாசிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்பெல்லாம் கிளம்புனாருன்றது அருமையாக வேதத்தில் தாங்க அப்படியே துல்லியமாக சோத்திரம் காரியங்கள்லாம் சொல்லப்படும். ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், இந்த எஸ்ராவை குறித்து சொல்லும் போதே அவன் இன்னானுடைய குமார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை 6-7 தலைமுறையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் நம்முடைய தலைமுறைகளை எடுக்க போனால் ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு தெரியலாம். பெரியவங்க வச்சு தெரிஞ்சுக்கலாம். தாத்தா வரைக்கும் தெரியும். தாத்தாவுடைய சோத்திரம் அப்பா அம்மாலாம் பார்த்துருக்க மாட்டோம். அவங்க பெரியவங்க யாராவது சொல்லியிருந்தால் தான் தெரியும். அவங்க பேர் இந்த பேர், பாட்டி பேர் இந்த பேர், பாட்டி பூட்டியா பாட்டி, அவங்களுடைய அம்மா பூட்டின்னு சொல்லுவாங்களா, என்னவோ சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். சரி, அப்போ பாருங்கள் எத்தனை தலைமுறையாக நீங்கள் நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா? அதில் இருக்குது. அதில் கடைசியில் வரும்போது அவன் ஆரோனின் குமாரன் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. ஆரோன் யார்? சோத்தன் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் என்று சொல்ல வரும். கர்த்தர் அந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் இந்த எஸ்ரா. அல்லேலூயா. ஆமாம், அருமையான தேவனுடைய மனுஷன். நீங்கள் எஸ்ரா புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா சோதரம் அருமையாக அந்த சம்பவங்கள் இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் சோதரம் உண்டாட்டும். விசேஷமாக 1 அதிகாரத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரத்தை மறுபடியும் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்ல அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். பாருங்கள், தேவ சித்தத்தின்படி செயல்பட்ட எஸ்ரா என்று பார்க்கிறோம். சங்கீதம் 122ஆம் அதிகாரம் 1-5 வசனத்தை வாசிங்க. ஆமாம், சோத்திரம். பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றார். எதுக்கு வர்றார்? அந்த ஜனங்களுக்கு போதிக்க முடியாக. அவரை போல தேடின ஒரு வேத பாரகன் என்று வேதத்தில் வேறு ஒருவரையும் சொல்லப்பட முடியல. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். மற்றவர்கள்லாம் வேதத்தை அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் தேடின உத்தம வேத பாரகன் என்று சொல்லி இந்த எஸ்ராவை குறித்து தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். பாருங்க, அந்த நாட்களில் அந்த இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி எதுலன்னா கர்த்தர் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுவாங்களாம். அவர்கள் மற்றவர்களும் கேள்விப்பட்டு அந்த வார்த்தையை கேட்கும்போது அவர்களும் சேர்ந்து ஆலயத்துக்கு வருவாங்களாம். அல்லேலூயா.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களோட எத்தனை பேரை கூப்பிட்டு வந்தீங்க? இந்த மகளை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, சிஸ்டர் சித்ரா சிஸ்டர். சோத்திரம். நீங்கள் வர்றீங்களே, உங்கள் பிள்ளைகள் எங்கே? உங்கள் பேர பிள்ளைகள் எங்கே? அழைத்து வரலாமே. பெற்றோர்கள் எங்கே? உடன் பிறந்தவர்கள் எங்கே? சோத்திரம். இங்கே வந்தாதாங்க மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வாங்க, நீங்களும் வாங்க, குடும்பமாக வாங்க, மற்றவர்களையும் அழைச்சி கொண்டு வாங்க. கடைசி காலம் சோத்திரம் ரொம்ப பாரமாக இருக்குது. பெற்றோர்கள் சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலையே, உங்கள் குடும்பத்தில் ஒரு சில குடும்பங்களில் கணவர் ரட்சிக்கப்படலையே, உடன் பிறந்தவர்கள் ரட்சிக்கப்படலையே என்று உங்களோட குடும்பங்களை குறித்தெல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அப்போ அந்த பாரம் இருக்குது. எங்களை விட உங்களுக்கு அதிகமான பாரம் இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க, பாரத்தோடு ஜபிங்க. கர்த்தர் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க சொல்லுவார். அப்போ கண்ணீரோடு ஜபிங்க. அல்லேலூயா. கண்ணீர் ஜபத்துக்கு அவ்வளோ பலன் உண்டு. அல்லேலூயா. உபவாசித்து ஜபிங்க. இதை நான் சும்மா பிரசங்கத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்படி ஜெபித்து பாருங்கள். சோத்திர தடைகள் நீங்கி ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போதே அவர்களை வந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. சோத்திரம். அங்கே சொல்லி வாங்க போவோம், வாங்க ஆலயத்துக்கு போவோம். ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தர் சோதரன் தேவனை உயர்த்த, மகிமைப்படுத்த, தேவ பயத்தோடு பக்தியோடு அவரை தொழுது கொள்ள, அதுக்கு ஆலயத்துக்கு வரணும். பல பேர் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வர்றீங்க, மற்ற நாள்களும் ஜபங்கள் இருக்குது. சோத்திரம். இப்படியாக வரணும். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். ஆராதனைக்கு சோத்திரம். சிலர் எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். சோத்திரம். சபை கூடுதலை விட்டு வருவது போல் சிலர், அந்த நாள்களில் சிலர் இருந்தாங்க. இன்றைக்கி எப்படி? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிலர் பேர் அப்படி இருக்கிறாங்க. சபை கூடி வருதில் விட்டு விடுறாங்க. ஒரு வாரம் வருவாங்க, ஒரு வாரம் வரமாட்டாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சோத்திரம். தொடர்ந்து வரணும். ஞாயிற்றுக்கிழமை சோத்திரம். அதாவது எப்படிப்பட்ட நாள்னா, இது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இதுக்கு கர்த்தருக்குரிய நாளே. அல்லேலூயா. ஆமாம், இதில் நம்ம கூடி கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தர் சோத்திரம். வாசிங்க. 122:1 வாசித்தோம். 5வது வசனம். தாவீதின் அங்கே நமக்கு சோத்திரம். நம்ம தாவீதின் வம்சத்தை, தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டி இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இருக்கிறாரா இல்லையா? சோத்திரம். வேதம் சொல்கிறது, எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்களோடு இருக்கிற இத்தனை பேர் கூடியிருக்கிறோம். ஆண்டவர் இருக்கிறார். ஏசப்பா நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்குள்ளே இருக்கிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருக்குள்ளாக அவர் சோத்திரம் வருக வரைக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனம் 5 வசனம் வாசிங்க. ஏன்னா அது முழு சங்கீதமும் ஆலயத்தின் மகிமை குறித்து தான் சொல்ல. எத்தனை வசனம் இருக்கிறதுல? 9 வசனம். சீக்கிரமாக வாசிங்க பார்ப்போம். எருசலேமே, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எத்தனாவது வசனம்? அப்போ அந்த 3வது வசனம் போடுங்கப்பா. எருசலேம் இசை வைப்பான எங்களுக்கா. தம்பி இதில் பைபிள் உள்ள வசனம் தானே இது? வேறு மொழிபெயர்ப்பில் உள்ள இது வேண்டாம். சோத்திர வாசிப்பா. 2வது எத்தனை வசனம்? 3வது வசனம். அப்போ ஒன்று போடுங்கப்பா. எருசலேம் இசை வினைப்பான பாருங்க. அதனுடைய மகிமை என்ன? அருமையாக இசை வினைப்பாக நகரமாய், அது ஒரு சிட்டி இல்லையா, கட்டப்பட்டு இருக்கிறது தேவனுடைய கிருபையினால. சாட்சியாக கோத்திரங்கள். அப்போ சபைக்கு நம்ம வர்றது முக்கியமானது ஸ்தோத்தரிப்பதற்காக, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்காக. என்ன அர்த்தம்? ஆமாம், நன்றி சொல்வதற்காக, தேவன் செய்த நன்மைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாயில், நம்முடைய இருதயத்தில் சோத்திர தேவனை குறித்து சந்தேகங்களோ முறுமுறுப்புகளோ இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அதற்கு பதிலாக ஸ்தோத்திரங்கள் பண்ண நன்றி ஆண்டவருக்கு சொல்ல. ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாரா இல்லையா?
கடந்த காலங்கள் நன்மை செய்திருக்கிறார் தானே? அப்படி நன்மை செய்தவர்கள் கடந்த காலங்களெல்லாம் செய்திருக்கிறாருன்னு சொல்லுகிறவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? லேலுயா. இப்பொழுது நன்மை செய்து கொண்டு இருக்கிறாரா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? லேலுயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். இனிமேலும் நன்மை செய்ய போகிறாரே, அதற்காக கூட ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம வரணும். நல்ல ஸ்தோத்திர பலிகள். அதுக்கு தான் வாயை திறந்து நல்லா பாடுங்கன்னு சொல்கிறது. ஒருவரும் பாடாமல் இருக்கக்கூடாது. சபையில் கர்த்தரை ஆராதிக்க வர்றது வந்து சும்மா வாயை திறக்காமல் நம்ம இருந்துட்டோம்னா அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுவோம். இங்கே துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், சேர்ந்து பாடணும், சேர்ந்து வேதத்தை வாசிக்கணும். எதுக்கு வேதத்தை வாசிக்க சொல்லும்போது ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல விழிப்பாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கணும், வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும். அல்லேலூயா. கீழ்ப்படியணும். அதான் விரும்புகிறார் ஆண்டவர். சரி, 4வது வசனம், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக போகும். அதாவது நன்றி சொல்வதற்காக சபைக்கு நம்ம வரணும். சரி, அடுத்த வசனம். தன்னுடைய ஸ்தோத்திரம் எங்கே? அந்த பட்டணத்தில் இருக்குது. ஆலயத்தில் தேவனுடைய சிங்காசனம் இது மட்டும்தான் இருக்கும். என்னது? ஆமாம், ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்கும்? 3 பகுதியாகிய ஸ்தோத்திர பிரகாரம், பரிசுத்தலம், மகாபரிசுத்தலம் என்ற காரியங்கள். ஸ்தோத்திரம். அது கட்டடமாக சாலமோன் காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் ஆசாரிப்பு கூடாரம் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தபோது அது ஆசாரிப்பு கூடாரமாக ஒரு கூடாரம் தான் அங்கே போடப்பட்டு கர்த்தரை ஆராதித்தாங்க. அதுலேயும் வந்து என்னன்னு கேட்டால் புறஜாதி ஜனங்கள் உள்ளே வர முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் மட்டும்தான் எங்கே வர முடியும்? வந்து அந்த பிரகாரத்தில் வந்து பழி செலுத்துறதுக்கு வர முடியும். வேறு வெளியாளர்கள் இன்னைக்கு சபையில் புதிய ஜனங்களை நம்ம வரவேற்கிறோம். புதிய ஜனங்களை வருவது, ஆண்டவரை அறிவது, கர்த்தர் சோதர் உண்டான கர்த்தரை ஆராதிப்பது நம்மோடு கூட. அதெல்லாம் தேவ சித்தம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியம். கர்த்தர் சோதர் உண்டாகட்டும். ஆனால் ஒரு காலத்தில் யார் வர முடியாது? ஆமாம், சோதரன். தேவனை அறியாத ஜனங்கள் இஸ்ரவேலுடைய அந்த ஆலயத்தில் யூதர்களுடைய ஆலயமாகிய அந்த சாலமோன் கட்டின ஆலயத்தில் யார் வர முடியாது? புறஜாதி ஜனங்கள் வெளியே தான் நிற்கணும். வந்தாலும் வெளியே நின்று இதில் பார்க்கலாம், சோதரம் என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தை எல்லா இனத்தார், ஜனத்தார், பாசைக்காரர்கள், எல்லா தேசத்தார் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. இங்கே எந்த வேற்றுமையும் இல்லை. ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், கீழ் ஜாதி, மேல் ஜாதி என்ற எந்த வித்தியாசமும் கர்த்தர் சபைக்குள் இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், அப்படி பார்ப்பதும் தேவனுடைய பார்வையில் குற்றமானது. அல்லேலூயா. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, அடுத்த வசனம். சரி, 9 வசனம் வாசி தரலாம். எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன செய்யணும்? சோத்திரம். கர்த்தர் எருசலேமின் சமாதானத்துக்காக என்ன செய்யணும்? யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரவேலுக்கும் லெபனானுக்கும் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. பொதுவாகவே யுத்தம் ஓய்ந்து சமாதானமான சூழ்நிலை உருவாகணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் சோதர ஈரானுக்கும் அந்த சண்டைகள், பதட்டம் இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நின்று இதனால் நின்று என்ன செய்யணும்? சமாதானம் உண்டாகணும். இதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்குன்றது நமக்கு தெரியுதா? பாதிப்பு இருக்கா? பெட்ரோல் விலை ஏறி இருக்குதா? சிலிண்டர் நல்லா ஈஸியாக கிடைக்குதா? முதல்ல நம்ம புக் பண்ணோம்னா என்ன ஒரு 4-5 நாளில் வந்துடும். இப்போ என்ன செய்கிறாங்க? 40 நாள் கூட ஆகுது. 1 மாதம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு வாரம் குறைஞ்சது காத்திருக்க வேண்டி இருக்குது. தூரம் ஒரு குறைஞ்சது 1 மாதம் ஆகுது, அதுக்கு கூடுதலும் ஆகுது. அப்போ இதெல்லாம் காரணம் என்ன? சோத்திரம். அங்கே யுத்தம் நடக்கிறதுனால போக்குவரத்துகள் இல்லை. எது? சோத்திரம். பெட்ரோலோ கேஸ் சிலிண்டரோ அங்கிருந்தான் வரணும். கர்த்தர் பாருங்கள், தேவன் இந்த உலகத்தில் ஒருவரை சார்ந்து வாழும்படியாகவே வைத்திருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா.
அப்போ என்ன செய்யணும்? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளணும். அதே வேளை உலக சமாதானத்திற்காக, உலக தேசங்கள் எல்லாம் சமாதானமாக இருக்கும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஏனென்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஸ்தோத்திரம் யூதர்களுக்கு மாத்திரமா தேவன், இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமா தேவன், அவர் புறஜாதிகளுக்கும் தேவன் தானே. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கும் அவர் தேவன், தேவனை அறியாதவர்களுக்கும் அவர் கர்த்தர், அவர் ஆண்டவர், அவர் தேவன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நம்ம ஜெபிக்கணும். சோதரர் நமக்குள்ளாக என்ன இருக்கக்கூடாது? அந்த இனத்தார், இந்த ஜனத்தார், அந்த வாசைக்காரர்கள், சோதரம் அவர் என்ற அந்த மதம் அப்படின்ற காரியங்களே இருக்கக்கூடாது. சோதரம் நாம் வேதம் சொல்கிறது, உங்கள் ஊருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். நாம் அதுக்காக தான் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருந்து நாம் தேசத்துக்கு சோத்திரம், நாம் ஜெபிக்கிறவர்கள் தான் தேசத்துக்கு ஆசீர்வாதமான இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, வாசிக்கலாம். சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளணும். உன்னை நேசிக்கிறவர்கள், ஆமாம், இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க சொல்கிறாரு ஆண்டவர். சோத்திர சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ இஸ்ரவேலை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு கர்த்தர். சோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் செய்கிற எல்லா காரியங்களும் நம்ம சரின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே வேளையில் அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற வேலையில் ஜெபிக்கணும் ஒரு பக்கம். குறிப்பாக இந்த சோத்திரம் எருசலேமுக்காக நம்ம ஜெபிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். சரி, அடுத்த வசனம். அங்கே தான் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக சோத்திரம் நம்முடைய ஜெபங்களில் நம்முடைய வீட்டுக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் இது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சோத்திரம். சரி, அப்போ இந்த வசனத்தை நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு நம்ம ஜெபிப்பது நல்லது. அடுத்த வசனம். நிமித்தமும் சிநேகிதர் நிமித்தமும் உன்னிலே பாருங்க, தொடர்ந்து அந்த சமாதானன்ற வார்த்தை வருது பார்த்தீங்களா? சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த உண்மையான சமாதானத்தை கொடுக்க நம் தேவனாகிய கர்த்தராலே மட்டுமே முடியும். அல்லேலூயா. வேறு எந்த விதத்திலும் சோத்திரம் முழுமையான சமாதானம் வராது. சோத்திரம் நாம் ஜெபிக்க கர்த்தர் சோத்திரம் உலகம் முழுவதும் சமாதானம் உண்டாகும். நாம் அதைத்தான் நம்ம செய்யணும். கர்த்தர் சோத்திரம் ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேலுக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது. சோத்திரம் ஈரானுக்காகவும் ஜெபிக்கணும், சமாதானம் உண்டாகணும். சோத்திரம். ஆமாம், ரஷ்யாவுக்காகவும் உக்ரைனுக்காகவும் ஜெபிக்கணும். இப்பொழுது பாருங்கள், சோத்திரம் சண்டை விரிவாகி நேட்டோ நாடுகள் என்று சொல்லுகிற ஐரோப்பா தேசத்தில் உள்ள நாடுகளுக்கும் அந்த அவங்களாம் நேட்டோன்னு ஒரு அமைப்பை வச்சுருக்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் என்ன செய்கிறது? பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறது. இப்படி கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிற என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப கவனமாக நம்ம இருப்போம். கர்த்தர் சோதரன். சரி, அடுத்த வசனம். ஆலயத்தின் நிமித்தம் பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இது ஒரு ஆலயம்தான். இது ஜெப வீடு. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆலயம் என்று சொன்னால் கோபுரமெல்லாம் வச்சு நல்லா இது கட்டியிருப்பாங்க. சோத்திரம். அப்படி நம்மகிட்ட ஆலயம் ஜெப வீடாய், இது தேவனுடைய வீடாய் இருக்கிறது. ஆகவே இங்கே ரொம்ப கவனமாக இருந்து தேவ பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம் தேவ சமூகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். சரி, ரைட்டு. இப்போ சில வசனங்களை வாசிக்கணும். ஏன் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும்? தேவ சித்தத்தின்படி செயல்பட்டார் எஸ்ரா என்று பார்க்கும்போது மத்தேயு 7:21 வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே. பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே. நல்ல கவனிங்க. பரலோகத்தில் பிரவேசிக்கணும்னா யாருடைய சித்தம் செய்யணும்? பிதாவுடைய சித்தம் செய்யணும். இப்படி சொல்ல போனால் தேவ சித்தம் செய்யணும். சோத்திரம். அந்த எப்படியே செய்யணுமோ அப்படியான்று இன்னொரு இடத்துல வசனத்தில் இருக்குது, நான் சொல்கிறேன். பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தைப்படி செய்கிறவர்களே, அது ஆண்களை மட்டும் குடிக்கிற போல் இருக்கிறவனே அப்படின்ற சித்தப்படி செய்கிறவனே இருக்குது. சோத்திரம். அது ஆண்களுக்கு உரியது, பெண்களுக்கு உரியது. அது பொதுவான சத்தியம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பார்கள் இல்லாமல் என்னை நோக்கி தேவ சித்தம் செய்யாமல், பிதாவின் சித்தம் செய்யாமல்,
ஏசப்பாவுடைய சித்தம் செய்யாமல் அவருடைய காரியங்கள்லாம் எவ்வளோ காரியங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம செய்யாமல் கர்த்தாவே கர்த்தாவே அல்லது ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னாலும் கூட என்ன நடக்காதான்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுங்க. கர்த்தர் சோதரன் தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து செய்வோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சோதரம் ஆண்டவரே என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன, என் குடும்பத்தை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, தொழிலோ வியாபாரமோ வேலையோ பிள்ளைகளுடைய படிப்போ திருமண காரியமோ எதிர்காலமோ எல்லாவற்றுக்கும் தேவ சித்தத்தை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. சோதரம் அதில் அப்போ தான் பிரவேசிக்க முடியும் பரலோக ராஜ்யத்தில். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எங்களுக்கும் உங்களுக்கும் அதான் தேவனுடைய கட்டளை. சரி, என்ன பாருங்க, ரோமர் 12:2 பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றணுமா. சித்தம்ன்றதுல பரிபூர்ண சித்தம் என்ன? முழுமையாக அர்த்தம். எல்லா பகுதியிலும் நாம் சோத்திரம் பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் மற்ற எல்லா ரசிக்கப்படாத ஜனங்கள் உலகத்தார் அவங்க இஷ்டமாக என்ன பண்ணுவாங்க? ஆமாம், சோதரம் வாழ விரும்புவாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு முறைகள் இருக்கிறது. இப்படி தான் வாழணும், தேவ சித்தத்தின்படி தான் வாழணும், தேவனுக்கு பிரியமாக தான் வாழணும், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான் நடக்கணும்னு இருக்குது. அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அர்த்தம் அப்படின்னு இருக்குது வசனம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமலாம் உலகத்திற்குன்னு அர்த்தம். தேவனுடைய நன்மையும் ஒன்று, ரெண்டாவது பிரியமோ, 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க, நம்முடைய மனது பகுத்தறியணுமா, பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் புதிதாகிற நாளே மறுரூபமாங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். என் மனதை இப்படி சொல்லுங்க, என் மனதை தேவனே நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி சொல்லுங்க, நான் வசனங்களை இப்படி சொல்லுங்க. கர்த்தர் கிருபை செய்வார், உதவி செய்வார். வசனத்தை பேசணும், நம்ம சத்தியத்தை பேசணும். சரி, அடுத்து பாருங்க, டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அடுத்த வசனம் வேகமாக போகிறேன். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். ஒன்று, தேவ சித்தத்தின்படி எருசலேமுக்கு வந்தார். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். எஸ்ரா 7:10 வாசிங்க. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தை என்ன ஆராயவும், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தை ஆராயணும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். காரணம் என்ன? கர்த்தர் அவர் ஒரு வேதபாரகன், போதிக்கிறவர், அவர் ஒரு ஆசாரியன். கர்த்தர் சோத்திரம் தேவனாலே அனுப்பப்பட்ட, ஆமாம் சோத்திரம், அங்கே பாபிலோன்லேருந்து 70 வருஷம் அடிமைத்தனம் முடிஞ்சதும் முதல் அங்கே சோத்திரம் எருசலேம் பட்டணத்துக்கு வந்து அலங்கத்தை முதல்ல கட்டினவர் யார்? நெகேமியா. அடுத்து ஆலயத்தை, 2வது ஆலயத்தை கட்டினவர் யார்? செருபாபேல். செருபாபேல் யாருன்னா தாவீதின் வம்சத்தில் வந்தவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அவர் ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் ஒன்று கர்த்தருடைய வேதத்தை ஆராயணும். இது அவருக்கு மட்டும் இல்லை, நாமும் கூட கர்த்தருடைய வேதத்தை ஆராயலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை ஆராயணும். 2வது அதன்படி என்ன செய்யணும்? ஆராயணும், தியானிக்கணும். அதன்படி என்ன செய்யணும்? செய்யணும். கர்த்தருடைய வசனத்தின்படி செய்யணும், வாழணும்னு அர்த்தம். ஆமாம். அடுத்து கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் அவர் உபதேசித்தார். நீங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிற அளவுக்கு காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய வசனங்களை அறிந்திருக்கணும், மற்றவர்கள் சொல்லணும். மற்றவர்களுக்கு ரசிக்கப்படாத ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லணும். இப்படி வசனம் தெரிஞ்சிருந்தால் தானே சொல்ல முடியும். தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் மூலம், வார்த்தை வசனமானது ஜனங்களை உயிர்ப்பிக்கும், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும். அல்லேலூயா. சரி, நாங்கள் உபதேசிக்கும். எஸ்ரா தன் இருதயத்தை என்ன செய்திருந்தார்? பக்குவப்படுத்தி இருந்தார். உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறீர்களா?
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் நீங்களும் நானும் என்ன செய்ய நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கணும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அடுத்து மூணாவது, எஸ்ரா வேதத்தை படித்து தேறினவர். கர்த்தர் சோத்திரம். எஸ்ரா 7:11 வாசிங்க. கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் பாருங்க, படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னதின் நகலாகுது. பாருங்க, சோத்திர கர்த்தருடைய கற்பனைகளின்படி சோத்திரம் 7:11 கர்த்தருடைய கற்பனையின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின. பாருங்க, வேதத்தை படித்து நாம் தேறினவர்களாக மாறலாம். அல்லேலூயா. இப்போ படித்து என்ன செய்றீங்க? உலகப்புறமான படிப்பை படித்து தேறி இருந்தால் தான் என்ன செய்கிறது? ஆமாம், சோத்திரம் உலகப்புறமான வேலையில் ஒரு உயர்வு வருது. பிள்ளைகள் படித்து தேறி இருக்கிறாங்க. நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைங்க அதிகமாக படிக்க வைக்கிறோம். நல்லது, அதெல்லாம் அவசியம்தான். கர்த்தர் அதே வேளையில் வேதத்தை நீங்களும் நானும் படித்து தேறினவர்களாக மாறணும். அல்லேலூயா. சொல்லுவோமா? வேதத்தை படித்து தேறினவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. படித்து தேறணும், ஆராயணும், வேதத்தை தியானிக்கணும். பாருங்க, சோத்திரம் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை ஆராயவும் நான் கவனமுள்ளவனாக இருந்தேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும். வேதத்தில் எதை ஆராய்ச்சி செய்யணுமா? வேதத்தை ஆமாம், சோத்திரம் போதிக்கும் போதே உங்களுக்கு வேதத்தை வாசித்துறீங்கன்னா அங்கங்கே வசனங்கள் உங்களுக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ பாருங்கள், உங்களுடைய ஆத்மா நல்ல உற்சாகமாக கர்த்தர் கொழுந்து விட்டு எரியறது போல கர்த்தருடைய வசனத்தின் வல்லமை என்ன செய்யும்? உங்களை சோத்திரம் உயிர்ப்பிக்கும், உங்களை சந்தோஷப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. இதுக்கு நீங்கள் காத்திருக்கணும். சோத்திரம் கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கி மட்டும் இல்லை, சோதரம் எப்போதும் நான் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை தினமும் வாசியுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அடுத்து தியானிக்கிற அந்த நிலைமைக்குள்ளாக வரணும். தியானத்தை காட்டிலும் அதிகமாக அடுத்து ஒரு நிலவரம் இருக்குது. என்னது? ஆராய்ச்சி செய்வது. அப்போ ஊழியர்கள் உங்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவையா அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. சோத்திரம். அப்போ வாசிக்கிறது தியானிக்கிற நிலைக்காவது நீங்கள் வரணும். அல்லேலூயா. சரிதான், நான் சொல்கிறேன் சரிதான். நாங்கள் 6000 இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகணும். அப்போ தான் வசனத்தை போதிக்க முடியும். செய்ய ஆயத்தமா? இது வரைக்கும் செய்திருக்கிறீங்களா? இனிமையாவது செய்வீங்களா? எல்லாம் மௌனத்தையும் சிரிப்பையும் தான் நீங்கள் என்ன செய்றீங்க? அப்போ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா? அப்படியே சோத்திரம். சரி, கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, தியானிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆண்டவர் கேட்பார், இவ்வளோ என் ஊழியக்காரனை வச்சு இவ்வளவு ஆலோசனை சொன்னனே, புத்திமதி சொன்னேன், மகனே மகளே நீ கை கொண்டியா அப்படின்னு ஒரு நாள் கேட்பார். அதனால் கர்த்தர் சோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யுங்க? வேதத்தை நேசிங்க, வாசிங்க. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சோத்திரம் மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசித்தீங்கன்னா மிகுந்த சமாதானம் வேணும்னா வேதத்தை நேசிக்கணுங்க. அப்போ வேதத்தை நேசிக்கிறவங்க நிச்சயமாக வேதத்தை வாசிப்பாங்க, தியானிப்பாங்க. அல்லேலூயா. ஒத்துக்கொள்கிறீங்களா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சாதாரண சந்தோஷம் இல்லை, அதாவது சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம். இன்றைக்கி தேசங்களில் சமாதானம் இல்லை, குடும்பங்களில் சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே சில குடும்பங்களில் சமாதானம் இல்லை, உலகத்தாருக்குள்ளாக சமாதானம் இல்லை, ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள்லாம் இல்லை. இப்போ இதெல்லாம் வரணும்னா நமக்கு கர்த்தர் சோதரம் சமாதானம் உண்டாகணும், குடும்பங்களில் சந்தோஷம் உண்டாகணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருடைய வேதத்தை நேசித்து நாம் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிலருக்கு நேரடியாக ஜெபிச்சிருவாங்க. சோதர் ஜெபம் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்புவாங்க. ஜெபிக்கிறது அவசியம். காலையில் தண்ணி ஜெபத்தில் ஜெபிச்சுட்டு சோதர் ஒரு மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இருக்கணும். நாங்கள் கூடுதலான நேரத்தில் இருக்கணும்.
கர்த்தர் இன்னும் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, சோத்திர விசுவாசிகளுக்கு 1 மணி நேரம் கூட பத்தாது அப்படின்னு. ஊழியர்களுக்கு இன்னும் கூடுதல் 1 நேரம் 3 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் இருக்கணும்னு, இன்னும் கூடுதலாக ஜெபிக்கணும்னு சொல்லி சோத்திர மூத்த ஊழியர்கள் சோத்திரம் என்ன செய்கிறாங்க, ஊழியர்களாக எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. விசுவாசிகளை இன்னும் கூடுதலாக ஜெபிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோத்திரம் 1 மணி நேரமாக ஜெபிக்கிறவங்க கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுறீங்களா? 1 மணி நேரமாக ஜெபிக்கிறீங்களா? உண்மையாக சொல்லுங்கள். அப்போ நீங்களாம் ஜெபிக்கலை. 1 மணி நேரம் ஜெபிக்கிறது, பாடுறது, சரி உண்மையை ஒத்துக்கொண்டதுக்காக நன்றி. சோத்திரம் யாருன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. நம்ம நினைச்சு நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்க படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம நிதானித்து அறியணும். ஸோ வேதத்தை வாசிங்க, தியானிங்க. கர்த்தருடைய வருகையில் இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையில் போகணும்னா சோத்திரம் தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளணுமே. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தினமும் சோத்திரம் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குங்க. 1 மணி நேரமாவது பழகுங்க. அடுத்த 1.5 மணி நேரம், அடுத்த 2 மணி நேரம் அப்படி போவீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு படிக்கிறவங்க இருப்பீங்க, எல்லாம் இருந்தாலும் அவைகளை மத்தியில் கர்த்தருக்கென்று நேரம் ஒதுக்கணும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க நேரம் ஒதுக்கணும், ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன வார்த்தையை தியானிக்க நேரத்தை ஒதுக்கணும். சரி, இப்படிலாம் இருக்குது. அடுத்து 3வது எஸ்ரா வேதத்தை படித்து தேறினவர் என்று 7:11 வாசித்தோம். 4வது எஸ்ரா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையில் உண்மை உள்ளவர். பாருங்கள், காணிக்கையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். யார்? அர்தசஷ்டா ராஜா. சோத்திரம் பாருங்கள், அவருக்கு என்னென்னா சோத்திரம் தேவனாலே நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமாம், பாபிலோனிலிருந்து போகிற யூத ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். வேறு யாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறாரு? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவரும் அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னு விரும்புகிறாருங்க. பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள் 10ஆம் வசனம் வாசிங்களேன். 7:10. இல்லை 7 சாரி நான் 6வது சோத்திரம் பாருங்கள். 23:15 என்ன சொல்லப்பட்டிருக்குது? இல்லை அது காணிக்கின்றது, அது கரெக்டு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 23 வாசிங்க. தேவனுடைய கற்பனைப்படியே பாருங்க, ஆலயத்துக்கு எது தேவையா இருக்குமோ கொஞ்சம் என்ன செய்யணும்? பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையா இருக்கிறதோ, ஆலயத்துக்கு எது தேவையா இருக்கிறதோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படணும். அப்படிலாம் ஒரு ஆசைகள் உங்களுக்கு இருந்திருக்குதா? கர்த்தருடைய பிள்ளைகள் சில பேருக்கு ஆசைகள் இருக்குது, செஞ்சுருக்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் எல்லாருமே சோத்திரம் இந்த கட்டுவதற்கு சோத்திரம் உங்கள் இருதயத்தில் பற்றி உங்களால் முடிஞ்சதாக கொடுத்துருக்கிறீங்க. கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது உற்சாகமாய் சந்தோஷமாக கொடுக்கணும். அல்லேலூயா. சோத்திரம் பாருங்கள், இந்த உலகப்புறமான ராஜா சோத்திரம் எதுக்கு கொடுத்தாராம்? நல்லா கவனிங்க. பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாக இருக்குமோ ஆலயத்துக்கு, அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்பட வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேலே கடும் கோபம் வருவானே. அப்போ என்னன்னா, தேவனுடைய இரக்கம் கிடைக்கணும், தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் கிடைக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் என்று அந்த அர்தசஷ்டா ராஜாவுக்கும் விருப்பம் இருந்தது. ஹல்லேலூயா. அவரும் அவர் குமாரனும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. எப்போ தேவ பயம் பார்த்தீங்களா? உலகப்புறமான மனுஷன்தான் அந்த ராஜா. ஆனால் என்னென்னா, கர்த்தருடைய கோபம் வந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் கர்த்தரை கோபப்படுத்தும் விதமாக நாம் பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கோபப்பட முடியாது, என்ன செய்யக்கூடாதுங்க? ஆமாம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரியமாக நம்முடைய ஜெபத்தில் ஒன்று எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே பாருங்கள், தாவீதுடைய ஜெபம் என்ன? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் ஆண்டவரேன்னு தான் ஜெபிச்சார். உமக்கு பிரியமானது எதுவும் அதை செய்யணும் ஆண்டவரே. உமக்கு நீ கோபப்படும்படியே நான் நடந்து கொள்ளக்கூடாது, நீர் துக்கப்படும்படியே நடந்து கூடாது என்பதிலே சோத்திரம் தாவீது ரொம்ப கவனமாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் சோதர சங்கீத புஸ்தகங்கள்லாம் பாருங்கள், அவருடைய ஜபங்கள், அவருடைய சங்கீதங்கள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப ஆண்டவர் மேலே நேசம் வைத்தவராய், அவருக்கு பிரியமாய் நடக்க எப்போதும் கவனம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. நாமும் ஆண்டவர் மேலே பிரியமாக இருந்து ஆண்டவருடைய சித்தம் செய்ய ரொம்ப பிரியமாய் செயல்படுவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 7 எஸ்ரா 7:15-18 சீக்கிரம் வாசிங்க. பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார். அவர் தேவ சித்தத்தின்படி ராஜாவும் கொடுக்குறான், கொடுத்து அனுப்புகிறாரு. இதை அப்படியே பத்திரமா கொண்டு போய் எங்கே போய் சேர்க்குறாரு? சோதரம். ஆமாம், எருசலேமுக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். வாசிக்கலாம். மந்திரிமாரும் வாசமுள்ள இஸ்ரவேலின் தேவனுக்கு எப்படி கொடுத்தாங்களாம்? மனப்பூர்வமாய் கொடுத்தாங்க. உலகத்தான் எப்படி கொடுக்குறாங்க? மனப்பூர்வமாய் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உலக பிரகாரமான ராஜா, நம்ம ராஜாதி ராஜாவுக்கு சோதரம் நாம் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. சங்கடப்பட்டு கொண்டோ சோதரம் அப்படி கொடுக்கக்கூடாது. விருப்பமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். சரி, வெள்ளியையும் எதெல்லாம் கொடுத்தாங்க? பொன்னையும் சேமியங்கும் உனக்கு கிடைக்கும். என்ன எவ்வளோ கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மனப்பூர்வமாய் ஒன்று. ரெண்டாவது மன உற்சாகமாய். அல்லேலூயா. நாம் தேவனுக்கென்று கொடுக்கறது மனப்பூர்வமாய் கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்கணும். வேதம் சொல்லுகிற உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது சோதரம். வர்ற வாரம் நம்ம சோதரம் படிப்புக்காக காணிக்க ஏழை சபையில் உள்ள முடியாதவர்களுடைய நம்மளால் முடிஞ்ச சபையின் மூலமாகவே உதவி செய்கிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் என்ன செய்கிறோம்? மிஷினரிகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட தொகை சபை மூலமாக கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் சேகரித்து கொடுக்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இதுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீங்க. இதற்குரிய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் உண்டு. அல்லேலூயா. சந்தோஷமாக கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏழைக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்ய? சபையில் ஏழைகள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. கர்த்தருக்கே கடன் கொடுக்குறீங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கென்று உற்சாகமாக தசமாக காணிக்கையில் செலுத்தினீங்கன்னா 10ல் 1 பங்கு கர்த்தருக்குரியது வருமானத்தில். அதை செலுத்தும் போது கர்த்தர் பல மடங்காய் உங்களை திருப்பி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் இப்போ அப்போ மனப்பூர்வம்னு பார்த்தோம் முன்னாடி வசனத்தில். இது மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ 7 மந்திரிமாரால் அனுப்பப்படுத்தீங்களா? ராஜா தன்னை மட்டும் சொல்லலை, 7 மந்திரிமாரும் சோதர் ராஜா உதவியாக இருக்கிறாங்க. அவர்களால் நீ அனுப்பப்படுகிறாய். அடுத்த வசனம். ஆகையா அடுத்த வசனம். ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தாமதம் மட்டும் என்ன செய்ய? எது காளைகள்லாம் எதுக்கு? காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் பலி செலுத்துறதுக்கு இதெல்லாம் இல்லையா? அவைகளுக்கு போஜன பலிகளையும். ஆமாம், இப்போ என்னென்ன பலிகள் செலுத்தணும்னு இருக்குதுல்ல, அதில் பான பலிகளையும் போஜன பலிகளையும் வாங்கி என்ன செய்ய? எருசலேமில் உங்கள் தேவனுடைய ஆலயத்து படிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம். மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். பாருங்க, உலக மனுஷன் சொல்கிறாரு அந்த ராஜா, கர்த்தருடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். அல்லேலூயா. அந்த தேவ சித்தம் தெரியுது பார்த்தீங்களா உலகத்தாருக்கே. அப்போ நமக்கு எவ்வளவு தேவ சித்தம் தெரிஞ்சிருக்கணும். உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்துலாம் தேவ சித்தம் தெரியணும். தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்யணும்? சோத்திரம் முதல் ஜெபிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவ சித்தம் செய்ய நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கணும். அப்பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்த 5வதாக எஸ்ரா தேவனுடைய ஞானத்தின்படி செயல்பட்டார். எஸ்ரா 7:25 வாசிங்க. பின்னும் நதிக்கு அப்புறத்திலிருந்து நியாயப்பிரமாணங்களை அறிந்த பாருங்க சகல ஜனங்களையும் துறைகளையும் எஸ்ராவாகிய நீ உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. என்ன மாதிரி பொறுப்பை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? சோத்திரம். நான் நியமிக்க மாட்டேன். யார? ஆசாரியனே, தேவனுடைய வேதபரகனாகிய இஸ்ராவே, நீ தான் என்ன செய்யணும்? சகல ஜனங்களையும் நீ நியாயம் விசாரிக்கிற, நீயே செய்ய முடியாது எல்லா காரியத்தையும். துறைகளை ஏற்படுத்துவாயாக. அடுத்து என்ன செய்வாயாக? நியாயாதிபதியில் ஏற்படுத்துவாயாக. சோத்திரம். ஆமாம். அப்போ பாருங்க, இந்த 2 பேரும் 2 கூட்டத்தாரும் கூட அவசியம். கர்த்தர் இருக்கிறாங்க ஒவ்வொரு தேசத்துலேயும். அப்படி நியாயாதிபதிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நல்ல நியாயாதிபதிகளாக ஒவ்வொருவரும் இருப்பார்களாக. அல்லேலூயா.
தேவனுக்கு பயந்து நீதியோடு கூட நியாயம் விசாரிக்கிற நீதிபதிகள். நியாயாதிபதிகள் என்று சொன்னால் நீதிபதிகள். எஸ்ராவாகிய நீ உன்னில் உள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்து. பதிகள் உனக்கு அந்த ஞானம் இருக்குது, நீ அந்த ஞானத்தின்படியே நீ ஏற்படுத்தணும் அப்படி சொல்கிறார். ஏன்னா பாருங்கள், ஒரு ராஜா, ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா இன்னொரு தேசத்தையும் சோத்திரம் அவர்கள் பாருங்க கண்காணித்து அந்த நல்ல விதமாய் அந்த தேசம் இருக்கணும்னு சொல்லி அந்த நினைக்கிறானுப்பாங்க சோத்திரம். அப்போ அர்த்தசஷ்ட ராஜா ஞானத்தின்படி ஏற்படுத்த அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை நீ என்ன செய்ய உபதேசி. சோத்திரம் பார்த்தீங்களா, ஜனங்களுக்கு உபதேசி, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நீ போதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படியே உண்மையாய் காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தினார், உபதேசித்தார். அந்த ஜனங்களை என்னென்னலாம் சீர்படுத்தான்றதை நீங்கள் வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. அங்கெல்லாம் அவங்க அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணி சோத்திரம் தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடந்தாங்க. அவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சார் தெரியுமா? சுத்திகரித்தார், சரிப்படுத்தினார். இதெல்லாம் இருக்குது, வேதத்தில் இருக்குது. நம்ம அதை பார்க்க நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் எஸ்ரா புஸ்தகத்தை அப்படியே நாங்கள் வாசித்து பாருங்கள். சோத்திரம் ஒரு புஸ்தகத்தை எடுத்தால் அதை முழுமையாக வாசிக்கணும். சோத்திரம் 15 அதிகாரமாக இருந்தாலும் என்ன செய்யணும்? ஒரு நாள் வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்கிறீங்கன்னு தெரியல. என்ன மனசில் வாசிக்கிறத காட்டிலும் நீங்கள் அப்படியே வாய் திறந்து வாசித்தீங்கன்னா அது உங்கள் காது மூலமாக உங்கள் மனசிலே பதிக்கும். அல்லேலூயா. அதுக்காக தான் சொல்கிறது. சாதாரணமாக 2 விதமாக வாசிக்கலாம். ஒன்று மனசிலே வாசிக்கலாம், இன்னொன்று நம்ம வாய் திறந்த மெதுவாக நம்ம காது கேட்கவே வாசிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி நான் செய்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். நான் செய்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் சோதரம் அது செய்து பாருங்கள். எஸ்ரா தேவனுடைய ஞானத்தின்படி செயல்பட்டார் இல்லையா? 7:25. சரி, அடுத்ததாக 6வது சொல்லி எஸ்ரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். எஸ்ரா 7:27 வாசிங்க. ஆலயத்தை அலங்கரிக்க என்ன செய்கிறாங்க? எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்யணும்? நல்லா சுத்தமாக அலங்கரித்து வீட்டை நம்ம நல்லா என்ன செய்கிறோம்? நல்ல சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் எவ்வளோ கவனமாக இருக்கிறோமோ அதே போல் கர்த்தருடைய ஆலயம் நல்ல அலங்கரிப்போடு கூட, அதாவது சுத்தமாக சுத்திகரிப்போடு இருக்க கவனம் செலுத்தணும். அப்படிப்பட்ட ஆர்வம் உள்ள கர்த்தர் சகோதரி சோத்திர சபைக்கு ஆராதனைக்கு முன்பாக வந்து அந்த காரியங்களை செய்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கிறதில்ல. சோத்திரம் வந்தோமா, ஆராதனை முடிஞ்சோமா ஓடிடுவோம். அந்த நேரத்துக்கு ஆராதனைக்கு வருவோம். அப்படி இருக்கிறீங்க வாலிய பிள்ளைகளே, அப்படி இருக்கிறீங்க. சரி, அவர் என்ன செய்யணும்? வந்தவொடனே சில சகோதரிமார்களை பாருங்களேன். சகோதரி எப்பயாவது ஒரு முறை லேட்டாக வந்துட்டாங்கன்னா சில அம்மாமார்கள் உபவாச நாட்களில் மற்ற நாட்களில் அவங்க என்ன செய்கிறாங்க? பெருக்கி 2 பேர் வந்தாங்கன்னா வெளியே ஒருத்தர் பெருக்குவாங்க, உள்ளே ஒருத்தர் பெருக்குவாங்க. நல்லா சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். நம்ம சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்தால் சுத்தம் சுகம் தரும். அல்லேலூயா. சோத்திரம். சரி, அப்படி இருக்கணும் நம்ம. இப்படிப்பட்ட யோசனையை அருளிய ராஜாவுக்கும் பிரபுகளுக்கும் முன்பாக எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? தயவு கிடைக்க பண்ணினார். பார்த்தீங்களா? இப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செயல்பட்டால் தேவனுடைய தயவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ எஸ்ராவுக்கு தேவனுடைய தயவும் கிடைச்சிச்சு. அடுத்து என்ன கிடைச்சிச்சு? ராஜாவுடைய தயவும் கிடைச்சிச்சு. அல்லேலூயா. அதே போல் உங்களுக்கு எனக்கும் ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய கர்த்தருடைய தயவும் கிடைக்கணும், மனுஷர்களுடைய தயவும் கிடைக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத மூலம் கூட நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார், கர்த்தர் செய்வார். அப்போ தேவ தயவு மதம் முக்கியம் நமக்கு. 2வது மனுஷ தயவு முக்கியம். ஆண்டவரை இயேசுக்கு அந்த தேவ தயவும் மனுஷ தயவும் கிடைச்சதா? மனுஷ தயவும் கிடைச்சிச்சுன்னு இருக்கிறது. அவர் ஞானத்திலும் அறிவிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் அப்படின்னு இருக்குது. கர்த்தர் சோதரர் முன்பாக எனக்கு தயவெடுக்க பண்ணினா எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 7வதாக சோத்திரம். எஸ்ரா எல்லாரோடும் ஐக்கியம் பாராட்டினார். அல்லேலூயா. பாருங்க, எஸ்ரா 7:28 வாசிங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு என்ன செஞ்சேன்? இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட
வரும்படி சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? சோத்திரம் பாருங்க. தான் மட்டும் இல்லை, தான் மட்டும் செய்யலை, ஒரு நல்ல உண்மையான தலைவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகளை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. சபையில் அப்படி உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊழியத்தில் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தி இன்னார் அந்த பொறுப்பில் கொடுக்கலாம், அவங்க விருப்பமாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க, செய்வாங்கன்னு சொல்லி கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். அப்படி நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ எங்கள் ஏதோ ஆசைப்பட்டு 3 மூப்பர்களை நியமிச்சோன்னு நினச்சிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தின்படி நியமிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. சில பொறுப்புகளில் சண்டே கிளாஸ் டீச்சர்களை தேவருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணி நியமிச்சிருக்கிறோம். வாலிப பிள்ளைகள், வாலண்டியர்ஸில் இருக்கிற பிள்ளைகள் சோத்திரம் நல்ல அதில் உண்மையாக நல்ல ஒரு விருப்பத்தோடு செய்யக்கூடிய பிள்ளைகளை அந்தந்த பொறுப்பில் நியமிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தம்பிமார்க உண்மையாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற பிள்ளைகளை அதுக்கு நியமிக்கிறோம். சொல்ல புரியுங்களா? ஆமாம். அதில் ஆர்வம் இல்லாமல் அதில் சோத்திரம் அது நல்லபடியாக செய்யாமல் இருக்கிறவங்கள என்ன பண்ண முடியாது? அது கர்த்தருடைய ஊழியம், ஆண்டவருடைய வேலை. இதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா. கல்யாணம் பண்ணி போகிற பிள்ளைகள் கூட போகிற இடங்களில் என்ன செய்யுங்க? சபைக்கில் ஆமாம், உங்களால் முடிஞ்ச ஊழியங்களை செய்யுங்க. சண்டே கிளாஸ் டீச்சரெல்லாம் இருந்து போகிறீங்க, சோதரம், அப்போ செய்யுங்க, முடிஞ்சதை செய்யுங்க. அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோதரர் சபைக்கு தூண்களாக இருங்க. இங்கே தூண்களாக இருந்தது போல், நல்ல சாட்சிகளாக இருந்தது போல் சபையிலும் நல்ல சாட்சியாய் போகிற இடங்களிலும் சாட்சியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சோதரம். சரி, அப்போ திடன் கொண்டு அப்போ இது என்ன அர்த்தம்னா, எஸ்ரா எல்லாரோடும் ஐக்கியம் பாராட்டினான். அந்த ஐக்கியத்துக்கு ஒரு அருமையான சங்கீதம் இருக்குது. ஊனே வசனம் தானே, வாசிப்போமா? சங்கீதம் 133 1-3 வாசிங்க. நீங்கள் என்ன சகோதரிமார்கள் என்ன சொல்லலாம்? இதோ சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். சகோதரர்கள் எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணுறீங்களா? என்னால் அன்பாக தான் இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. யாருக்குள்ளே மன வருத்தம் இல்லையே? சரி, ரைட். நாங்கள் பார்க்குறோம். சகோதரிகளுக்குள்ளே யாருக்காவது சோத்திரம் மன வருத்தங்கள் இருக்குதா? சோத்திரம் சண்டை சச்சரவு அடிதடிக்கெலாம் போக மாட்டீங்க. சண்டை சச்சரவு சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் ஒரு சில காரியங்கள் வரும்போது மன்னித்து மறந்து நேசிக்கிறது போல் சபையை நேசிக்கணும் நீங்கள். அல்லேலூயா. நீங்களாம் நாமெல்லாம் ஒரே கிறிஸ்துவின் குடும்பத்தில் இருக்கிற ஒரே சகோதரர்கள் சகோதரிகள். அல்லேலூயா. உங்களுக்கு மேலே எங்களை ஒரு ஊழியக்காரராக நியமிச்சிருக்கிறார். எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. அதை கர்த்தருடைய கிருபையில தொடர்ந்து செய்யுங்க. அல்லேலூயா. அது போதும். சோத்திரம். ஆமாம், உங்களுக்கு மிஞ்சின காரியங்களை, முடியாத காரியங்களெல்லாம் கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். சரி, வாசிக்கலாம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும், பார்த்தீங்களா, அந்த அபிஷேகமாகிய தைலத்துக்கும் எர்மியன் மேலும் செய்யோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. இங்கே இப்படி சொல்லணும். நாம இங்கே கர்த்தர் நினைச்சிரு இப்படி ஐக்கியம், சகோதரர்களுக்குள்ள நல்ல ஐக்கியம், சகோதரிகளுக்குள்ள நல்ல ஐக்கியம் இப்படி இருந்துச்சுன்னா, குடும்பங்களுக்குள்ளே நல்ல ஐக்கியம், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஐக்கியம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஐக்கியம் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல தான் என்ன கொடுப்பாரா? 2 காரியத்தை கர்த்தர் கொடுக்குறார். என்ன செய்றார்? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சொல்லுவோமா? ஆண்டவர், எங்கள் சபையில், எங்கள் குடும்பத்தில் நீர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை கட்டில் எடுக்கணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். தேவனுடைய ஜீவனும் வெளிப்படணும். நித்திய ஜீவனை நமக்கு இப்போ கர்த்தர் பின்னாடி கொடுப்பார். சோத்திரம். அவர் வருகையிலே சேர்த்து கொள்ளப்படும் போது, அவருடைய வருகைக்கு நான் சொல்கிறேன், எப்போதுனாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கும். ஆகவே நாம் தினமும் ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுத்தாரு? வருகைக்காக விழித்திருந்து ஜெபம் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து ஜபிக்கிறவங்க விழித்திருந்து ஜபிக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய வருகையில் போக முடியும். அல்லேலூயா. இல்லாட்டி அந்திகிறிஸ்து காலத்தில் சிக்கிக்கொள்ளும் போது பயங்கரமான சம்பவங்கள்
சோத்திரம் இதெல்லாம் நடக்கும். அதற்கெல்லாம் ஆண்டவர் நம்மை தப்புவிப்பாராக. ஹல்லேலூயா. அதுக்காக தினமும் ஜெபம் பண்ணுங்க. தினமும் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம். எழுந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்பட்ட எஸ்ரா என்று பார்க்கிறோம். எஸ்ரா தேவனுடைய சித்தத்தின்படியே எருசலேமுக்கு சோத்திரம் ராஜாவால் அனுப்பப்பட்டு வந்தார். ஹல்லேலூயா. சோத்திரம். நான் ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படியே சோத்திரம் ஆண்டவர் ஆலயத்துக்கு நம்ம அந்த கர்த்தரை ஆராதிக்க வருகிறதே கர்த்தருடைய சித்தம் தான். ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தின்படி ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை கேட்கிறேன் ஆண்டவரே. வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல நானும் ஆண்டவரே சோத்திரமுடைய கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் கட்டளைகளை நீதி நியாயங்களை ஹல்லேலூயா சோத்திரம் கை கொண்டு நடக்கவும் என் இருதயத்தை பக்குவப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா. சோத்தரிக்கிறோம். எஸ்ரா வேதத்தை படித்து தேறினது போல ஆண்டவரே நானும் வேதத்தை படித்து தேறணும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க வாய் திறந்து கேளுங்க. வேதத்தை படித்து தேறணும். உலகப்புறமான படிப்புகளை படித்து தேறுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உலகத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனா கர்த்தருடைய வேதத்தை நீங்க படித்து தேறினவர்களாக மாறினீங்கன்னா அது நித்திய வரைக்கும் நம்மை கொண்டு போகும், பரலோகம் வரைக்கும் அது ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்த நம்மை வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்ரா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையில் உண்மையிலா இருந்தார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் கர்த்தர் கொடுக்கிற தசமம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசவாங்களில் காணிக்கையில் உண்மையா இருங்க. உங்களை சோத்திரம் மென்மேலும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். 10 1 பங்கு கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு ஃபாதர் பாடுறாங்க. அல்லேலூயா. 1 மணி நேரமாக கொடுத்து பாரு, உன்னை கர்த்தர் உயர்த்துவாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் ஃபாதர் பாடினாங்க. அல்லேலூயா. அப்படி சோத்திரம் 1 மணி நேரம் கொடுங்க, அடுத்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், இப்படி அதில் இது வளரணும். நீங்கள் ஆவிக்கிற ஜீவியத்தில் வளருங்க. எஸ்ரா கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார், உண்மையாய் நடந்து கொண்டார். எஸ்ரா தேவனுடைய ஞானத்தின்படி செயல்பட்டார்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய ஞானத்தை கேட்போம். ஹல்லேலூயா. தேவ ஞானம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பெற்றோர்களுக்கு தேவ ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு தேவ ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தின்படி நம்ம செயல்பட சோத்திரம் கர்த்தர் கிருபை செய்வாராக. எஸ்ரா கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினது போல நாமும் நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு நாள் அதற்கு பதிலாக முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவங்க சோத்திரம் பண்ணுகிறவங்க முறுமுறுக்க மாட்டாங்க. முறுமுறுக்கிறவர்களால துதிக்க முடியாது, சோத்தரிக்க முடியாது, நன்றி சொல்ல முடியாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எஸ்ரா கர்த்தருக்கு சோத்திரம் செய்தது மட்டுமல்ல, எஸ்ரா எல்லாரோடும் ஐக்கியம் பாராட்டினார். நீங்களும் எல்லாரோடும் நல்ல ஐக்கியம் பாராட்டுங்க. ஹல்லேலூயா. சபையில் உள்ள யாவரோடு ஐக்கியம் பாராட்டுங்க. கர்த்தர் சோத்திரம் மற்றவர்களோடு கூட ரிச்சிக்கப்படாத கூட நான் நேசித்து நட்பு பாராட்டி அவர்களின் கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக சோத்திரம் தேவனை விசுவாசிக்கத்தக்கதாக அவர்களுக்கும் ஆண்டவரை குறித்து சொல்லி கிறிஸ்துக்குள்ளாக நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்லதவனே சூழ்நிலை பிதாவை ஸ்தோத்திரம். கிருபை எனக்கு நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் ஆணி பயந்த கரத்தில் ஆசீர்வதிக்கிற கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்போடுக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. தனித்தனியாய் பேரு பிறாய் குடுகுணமாய் சந்ததியாக ஆசீர்வதித்து வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்தத்து மரவிகளாய் மூடிக்கொள்ளுங்க. செபங்களும் பதில் தாரும். ரத்தம் ஜெயம் இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலே வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு என்றென்னைக்கு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. God bless you. கர்த்தர் ஒருவர்